இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த தளபதியோட கோட் படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோட் படத்தோட மூவி குரூ கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் பார்க்க போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்போட தான் பார்க்க போனேன். நம்ம எதிர்பார்ப்போட போனதை இந்த கோட் படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம்னா அங்கே படத்தில் போய் பார்க்கும்போது படம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நம்ம எதிர்பார்க்க முடியாத நிறைய சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு படம் தொடங்கி ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. படத்தோட ஸ்டோரியை சொல்கிறதுக்காக இந்த 45 மினிட்ஸை எடுத்துக்கனால படம் கொஞ்சம் லேகாக போகுது. எப்போ நம்ம சின்ன விஜய், அதாவது டிஏஜிங் செய்யப்பட்ட விஜய் படத்துக்குள்ள வராரோ படம் சூடு பிடிக்குது. அதே மாதிரி வேகமா போகும்போது நமக்கு படத்தோட இன்டர்வல் வருது. தரமான சம்பவத்தோட இன்டர்வல் முடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம படம் எப்படி இருக்கும் அப்படி எதிர்பார்ப்போட நம்ம செகண்ட் ஹாஃப்ல போற மாதிரியான ஒரு இன்டர்வலோட முடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் இன்டர்வல் பேக் அப்புறம் படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப வேகமா போகுது. அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸ் நம்ம ட்ரைலர்ல பார்த்த மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. கிளைமேக்ஸோட கடைசி 30 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்தா மாதிரி ஒரு பேக் ஆகிருக்கு. அதில் காமெடி எல்லாமே கலந்து இருக்கு. ஒவ்வொரு சேசிங் சீனும் இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபைட்டும் இருக்கட்டும், வேற லெவலில் இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த 30 மினிட்ஸை வந்து கொண்டாடினா பாருங்க தேட்டரில். வேற லெவலில் இருந்துச்சுங்க. அது 30 மினிட்ஸ் ஒவ்வொரு மொமெண்ட்டும் தேட்டரில் ஒரே கிளாப் விசிலாக இருக்குதுங்க. தோனியோட ரெஃபரன்ஸும் நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸும் சேர்ந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேட்டரில் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை ரொம்ப கொண்டாடினாங்க. இந்த தலை மொமெண்ட் வருதெல்லாம் ஒரே கிளாப் விசில் தான். ஒரு தலை வந்தாலே அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. இப்போ படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ் நம்ம டிஏஜிங் செய்யப்பட்ட விஜய். நம்ம இதுக்கு முன்னாடி சாங்கில் ட்ரெய்லரில் இருக்கிற மாதிரியை விட விஜய் தேட்டரில் ரொம்ப நேச்சுரலாக இருக்காருங்க. படத்துல சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்க. படத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த 3 மணி நேரத்துல வந்து அது ஒரு கேரக்டராகவே மாறிடுது. தளபதி வந்து ஒரு சின்ன தளபதியாகவே மாறிடுறாரு. ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் செய்யக்கூடிய ஒரு குசும்பம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது ஒரு படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். படத்தோட இன்னொரு ப்ளஸ் நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வேகமாக இருக்குங்க. அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து படத்தில் இருக்க அதர் கேரக்டர்ஸ், இந்த பிரசாந்த் கேரக்டராக இருக்கட்டும், பிரபுதேவா கேரக்டராக இருக்கட்டும், அடுத்து நம்ம வில்லன் மோகன் கேரக்டராக இருக்கட்டும், இவங்களோட எல்லா கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தை ரொம்ப லீட் பண்ணி கொண்டு போகுதுங்க. விஜய்க்கு எவ்வளோ மாசம் இருக்கோ அதே மாதிரி இந்த கேரக்டருக்கும் சூப்பராக மாசம் கொடுத்து வடிவமைச்சிருக்காரு நம்மளோட டைரக்டர். படத்தோட இன்னொரு ப்ளஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தாறுமாறா இருக்குங்க. விஜயோட பழைய சாங்கோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த படத்துல மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக மொத்தம் நம்ம யுவனோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்குங்க. மூவியோட இன்னொரு மைனஸ் செகண்ட் ஹாஃப்ல வர 2 சாங் படத்துக்கும் சாங்குக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குங்க. இந்த சாங் இல்லைனாலும் படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. அது எனக்கு ஒரு மைனஸா தெரியுது. நம்ம ஃபேமிலியோட போயிட்டு ஒரு 3 ஹவர் தரமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படங்க. 3 ஹவர் கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்குங்க இந்த படம்.